ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 12th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டே இன்னைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ டஃப் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. மார்க்ஸ் எல்லாமே எதிர்பார்த்ததை விட கூட குறை நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இலக்கு, பட் இதுதான் வந்து நம்மளோட எண்ட் இல்லை, டெஸ்டினேஷன் இல்லை. ஸோ நம்ம இன்னும் கடக்க வேண்டிய பாதைகள் நிறையா இருக்கு. மார்க் என்னதான் அவங்க கம்மியாக எடுத்திருந்தாலும் அவங்கள திட்டாதீங்க. ஸோ என்ன பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க எடுத்திருக்க மார்க்குக்கு பெஸ்ட்டாக ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த குரூப்ல அவங்கள சேர்த்து விடுங்க. அதில் அவங்களால என்ன பெஸ்ட்டாக முடியுமோ அதை கொடுப்பாங்க கண்டிப்பாக. பிகாஸ் இப்போ 8th 10th படிச்சவங்க தான் கோடீஸ்வரங்களா இருக்காங்க. ஆக்சுவலா நான்லாம் பாருங்க MBA படித்தேன், பட் நான் போன ஃபீல்டு வந்து அட்வர்டைசிங் ஃபீல்டு. அதில் என்னால் என்ன பெஸ்ட் பண்ண முடிஞ்சதோ நான் அதை பண்ணினேன். ஸோ பெஸ்ட்டுங்கிறது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான், நம்மளோட உள்ள இருந்த தனித்துவமான திறமையை பொறுத்து தான். மார்க் இட் இஸ் ஜஸ்ட் அ மார்க், சரிங்களா? ஸோ நாங்களாம் இன்னைக்கு அட்மிஷன் போனோம் பையனுக்கு. அவங்க மார்க் பெருசாக கேட்கவே இல்லை. என்ன குரூப் வேணும், இருக்கா இல்லையா, அமௌண்ட் இன்னைக்கே காட்டுறீங்களா, அவ்வளோதான் கேட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களால் பெஸ்ட்டாக என்ன முடியுமோ அதை கொடுங்க, உங்களை திட்டாதீங்க. ஸோ தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்.